அரசு பணியை நோக்கி உங்கள் மகிழன் சேனல். இப்படிக்கு அருண். அனைவருக்கும் வணக்கம். மகிழன் சேனல்லேருந்து உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சம்மந்தமான கொள்கை விளக்க குறிப்பு பார்க்க போகிறோம். இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கொள்கை குறிப்பு ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன குரூப் 2 எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாமில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எவ்வளோ துறைக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு என்னம்மா இந்த துறை டிபார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. நமக்கு இன்னும் 1 வீக் இருக்கனால கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். பிடிஎஃப்பில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை காதில் கேட்டுக்கிட்டு அதை ப்ளஸ் பிடிஎஃப் இருக்கிறது பார்த்துக்குங்க. டைம் இல்லை, அதனால் வேகமாக ஸ்பீடாக சொல்லிவிட்றேன். ஃபஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழங்குடியினர் நலத்துறை சம்மந்தமானதை பற்றி பார்ப்போம். பழங்குடியினர் நலன். பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான தேவைகளை அறிந்து அதற்கான திட்டங்களை உருவாக்கவும் அதனை செயல்படுத்தவும் 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பழங்குடியினர் நல இயக்குநரகம் தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ இதில் இந்த பாயிண்ட் முக்கியமானது. பழங்குடியினர் நல இயக்குநரகம் எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 2000 ஆரம்பிச்சிருக்காங்க. 2000 ஆரம்பிச்சிருக்காங்க. 2018 முதல் தனித்துறையாக முழு நிதி நிர்வாக அதிகாரத்துடன் இயங்கி வருகிறது. இப்போ 2018 செப்பரேட்டாக பிரிக்கிறாங்க. 2000 ஃபஸ்ட்டு பழங்குடியினர் நல இயக்குநர் ஆரம்பிச்சிருக்காங்க. 2018 செப்பரேட்டாக பிரிக்கிறாங்க. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2023ஆம் ஆண்டில் இணைக்கப்பட்ட நரிக்குறவர்கள் உட்பட 37 வகையான உட்பிரிவை சார்ந்த 8,41,558 பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றன. இது மொத்த மக்கள் தொகையில் 1.17%. மொத்தம் எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னா 1.17%. மொத்தம் எத்தனை வகையான உட்பிரிவு இருக்குது அப்படின்னா, பழங்குடியில் 37 வகையான உட்பிரிவு இருக்குது. இப்போ நரிக்குறவை பழங்குடியினர்னு சொல்லி எப்போ அறிவிக்கிறாங்க அப்படின்னா 2023. 2011 படி எவ்வளோ இருக்காங்கன்னா 1.17%. மொத்தம் 8,41,582. இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னா, ஏன்னா எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 2011 நரிக்குறவர்கள் எப்போ இணைக்கிறாங்க 2023. இணைச்சக்கப்புறம் எத்தனை வகையான உட்பிரிவு இருக்குன்னா 37 வகையான உட்பிரிவு இருக்குது. மொத்தம் எத்தனை பேர்னா 8,41,558. மொத்தம் மக்கள் தொகை எத்தனை சதவீதம்னா 1.17%. வழக்கம் போல் அவங்களோட பண்பாட்டை பாதுகாக்கணும், கல்வி உள்கட்டமைப்பு உருவாக்கணும், கல்வி உதவித்தொகை வழங்கணும், வாழ்வாதார மேம்பாட்டை உயர்த்தணும். இதுதான் இருக்கும். இந்த பழங்குடியினர் நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. பழங்குடியினர் நலத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணுறதுல கல்விக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படின்னா 43% ஒதுக்குறாங்க. சரி, அந்த கல்விக்கு மட்டும் 43.23. இப்போ 100 ரூபா ஒதுக்குறாங்க அப்படின்னா 43 ரூபா எதுக்கு மட்டும் போயிடுது? கல்விக்கு மட்டும் போயிடுது. இந்த 43 நான் வச்சுக்கோங்க, எக்ஸாம் கிட்ட போட்டுக்கலாம். ஆனால் பழங்குடியினர் நலத்துறையில் மொத்த நிதி ஒதுக்கீட்டில் கல்விக்காக எவ்வளோ செலவிடுறாங்கன்னா 43.23%. 2023-24ஆம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட புதிய முன்னெடுப்புகள் பார்க்குறோம். உண்டி உறைவிட பள்ளிகள் பார்க்குறாங்க. உண்டி உறைவிட பள்ளிகள் மற்றும் ஏகலைவா மாதிரி பள்ளிகள்லாம் கொண்டு வராங்க. அந்த ஏகலைவா மாதிரி பள்ளியாக இருக்குன்னா முழுக்க பழங்குடியினருக்கு மட்டும்தான். என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இப்போ ட்ரைப் இருக்காங்கன்னா அவங்களோட இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே இந்த உண்டி உறைவிட பள்ளியை உருவாக்கிடுவாங்க. அதனால அவங்க ரொம்ப தூரம் போகிறதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பக்கத்துலேயே போய் தங்கி படிக்கிற மணி. நடப்பாண்டில் ஜேஇ, கிளாட், என்ஐ, FTE, நீட், கியூட் ஆகிய நுழைவுத் தேர்வுகளை பழங்குடியின மாணவர்கள் எளிதில் அணுக ஏதுவாக 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி பயிலுவதற்கான வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை வழங்க தொட்டுவிடும் தூரத்தில் இலக்கு என்ற சிறப்பு பயிலரங்கம் சேலம் மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. தொட்டுவிடும் தூரத்தில் இலக்கு அப்படின்ற ஒரு ஸ்கீமு, ஒரு பயிலரத்தை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா 11 to 12ஆம் படிக்கிற மாணவர்களுக்கு அவங்க அந்த நீட் தேர்வு, அந்த உயர்கல்வியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பாஸ் ஆகிறாக்காண்டி தொட்டுவிடும் தூரத்தில் இலக்கு அப்படின்ற சிறப்பு பயிலங்கம் சேலம் மாவட்டத்தில். ஏதாவது மெயின்ஸில் கேட்டாங்கன்னா அப்படின்னா பழங்குடியினர் முன்னேற்றத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் நம்ம ஈஸியாக கொடுக்கலாம். ஒன்றிய அரசு நிதி பங்களிப்போட 7 மாவட்டங்களில் செயல்படும் 8 ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளிகள் கல்வி பயிலும் மாணாக்கருக்காண்டி கல்வியை எளிதாக்கும் பொருட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம அந்த பழங்குடியினருக்கான முன்னேற்றத்துக்கு அவங்களோட கல்வி மேம்படுத்துறதுக்காண்டி ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளிகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத
நம்ம தெரிவிக்கலாம். பழங்குடியினர் விடுதிகள் மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு கண்காணிப்பு கேமரா, சிசிடிவி கேமரா, அடுத்து பயோமெட்ரிக் டிவைசஸ், சென்ட்ரல் மானிட்டரிங் டேஷ்போர்டு இதெல்லாமே 1.04 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அரசு பொதுத்தேர்வில் தேர்ச்சி விகிதத்தை அதிகரித்து அந்த பழங்குடியினர் பள்ளியில் முதலிடத்தில் கொண்டு வரதுக்கும் நிறையா முன்னெடுப்பு எடுத்திருக்காங்கன்ற பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து செவிலியர் பயிற்சி பட்டய படிப்பு மற்றும் செவிலியர் பயிற்சி பட்டயெடுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தலா ரூபாய் 70,000 வீதத்தில் 56 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியம், பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளிகள். இதில் தான் என்னென்னா அங்கே தங்கி அப்படியே சாப்பிட்டு அங்கேயே படிக்கிற மணி. பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதியில் அவங்க எங்கே வசிக்கிறாங்களோ அது பகுதியிலே கலாச்சாரம் பாரம்பரியத்தை பின்பற்றி கல்வி அறிவியத்தினை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் குடியிருப்புகளுக்கு அருகில் உணவு மற்றும் தங்கும் விடுதியிலும் கூடிய பழங்குடியினர் உறைவிட பள்ளிகள் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. கலாச்சார பாரம்பரியத்தை பின்பற்றணும், கல்வி அறிவியத்தினை அதிகரிக்கணும், உணவு மற்றும் தங்கும் வசதிகளும் கூடிய பழங்குடியினர் உணவு உறைவிட பள்ளியில் செயல்பாடு கொண்டு வந்திருக்காங்க. இதன் காரணமாக இவங்களோட கவர்மெண்டோட முன்னெடுப்பு காரணமாக 2023-24 84.6 தேர்ச்சி சதவீதம் இருந்தது 10ஆம் வகுப்பில். இப்போ 90% மாறிடுச்சு. 12ஆம் வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா 94 இருந்தது 94.71 ஆயிடுச்சு. கலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகள் பழங்குடியின மக்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் நோக்கில் பழங்குடியின மக்களோட கல்வி தரத்தினை உயர்த்தும் நோக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழி கல்வி முறை 8 ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளிகளை மேம்படுத்தி செயல்படுத்திக்கிறாங்க. இந்த ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளிகளான பழங்குடியின மக்களுக்கு சொல்லி மட்டும் நான் வச்சுக்கோங்க, அது போதும். கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. பழங்குடியினர் குழந்தைகளின் அவர்தம் பெற்றோர் பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்பவும், பள்ளி இடைநிற்றலை தடுக்கவும், அவர்களின் நிதிச்சுமையை குறைக்கவும், பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கையை ஊக்கப்படுத்தவும் கல்வித்தொகையில் கீழ்காணும் கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் கல்வி உதவித்தொகை ஊக்கத்தொகை திட்டம் 3 முதல் 8 வகுப்பு படிக்கிறதுக்காண்டி, இது இருந்தால் இடைநிற்றலை தடுக்கிறதுக்காண்டி 3 முதல் 5 வரைக்கும் 500 ரூபா மாதம், ஆண்டு ஒன்றுக்கு. 6ஆம் வகுப்புக்கு 1000 ரூபா, 7 முதல் 8க்கு 1500 ரூபா. ஃப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம். ஃப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் அப்படின்னா பெட்ரோல் அல்லது பாதுகாவலரின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மிகாமல் இருந்துச்சுன்னா 9, 10ஆம் வகுப்பு படிக்கிற பழங்குடியின மாணவர்களுக்கு என்னென்னா ஃப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்கன்னா 9ஆம் படிக்கிறவங்களுக்கும் 10ஆம் படிக்கிறவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இது மத்திய அரசு மாநில அரசோட நிதி விகிதம் எவ்வளோ அப்படின்னா 75:25 என்ற விதத்தில் கொடுக்குறாங்க. பராமரிப்பு படி விடுதி மாணாக்கர்னா 5250, விடுதியில் தங்காத மாணவர்கள் 2250, தனி மானியம் 1000, 750 இப்படி கொடுக்காங்க. ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் அந்த 10ஆம் முன்னாடி இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. வந்துருங்க, உங்கள் டைம் இல்லை, கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்கணும். பழங்குடியினர் நல விடுதிகள் அவங்க தொலைதூரத்துலேருந்து அவங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கங்காண்டி பழங்குடியினர்னு சொல்லி நல விடுதிகளை ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். SFRT பாருங்கள், சொசைட்டி ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு தொண்டு நிறுவனம். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் பழங்குடியின மாணவர்களுக்கு மேல்நிலைப் பள்ளி நடத்தப்பட்டு வருகிறது. அப்பள்ளியில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 2027 மாணாக்கர்களின் நலன் கருதி 36 ஆசிரியர் மற்றும் 7 ஆசிரியர் இல்லாத பணியிடங்களுக்கான ஊதியம் மாநிலத்திலிருந்து மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட திட்டம் என்னென்னு பார்க்குறோம். இது டிஎன்பிசி கொஸ்டின். 2023-24 தொல்குடியினர் வேளாண்மை மேலாண்மை திட்டம் 5 தொடக்க விழா எங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. நம் மக்கள் ஃபுல்லாக தொல்குடியினர் அப்படின்னா வச்சுக்கணும். தொல்குடியினர் மேலாண்மை திட்டம் 5 தொடக்க விழா எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் 6/3/2024. லாங் ரேஞ்ச் வயர்லெஸ் கனெக்டிவிட்டி
பழங்குடியினர் வாழ்கிற பக்கத்தில் வந்து என்னென்னா கம்பிலா இணைப்பு லாங் ரேஞ்ச் வயர்லெஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி 2 கனெக்டிவிட்டின்னு கொடுக்குறாங்க. எங்கன்னா ஈரோடு திருப்பத்தூரில் கொடுக்குறாங்க. தொலைத்தொடர்பு வசதி இல்லாத 78 கிராமங்களுக்கு வந்து இந்த தொலைத்தொடர்பு வசதியை கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம மெயின்ஸில் எல்லாமே எழுதிக்கலாம். அந்த மாதிரி அவங்களோட மேம்படுத்துறதுக்கு என்னென்னலாம் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்தி என்னென்னா டெலிமெடிசனு, டெலி எஜுகேஷனு, டெலி கவுன்சிலிங் போன்ற செயல்பாடுகளுக்கு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, திருப்பத்தூர் ஆகிய 7 மாவட்டங்களில் உள்ள வருவாய் வட்டார அளவில் மொத்த மக்கள் தொகையில் 50% அல்லது அதற்கு மேல் பழங்குடியினர் வசிக்கும் 10 மலைப்பகுதியில் ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்ட பகுதியில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இப்பகுதியில் பழங்குடியினருக்கான திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதற்காக ஏதுவாக 7 திட்ட அலுவலகங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் கண்காணிப்பின் பல்வேறு நலத்திட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7 எல்லா ஸ்கீமையும் கொண்டு வந்துடுவாங்க மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. பழங்குடியினர் குடியிருப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்துதல். தொல்குடி சிறப்பு திட்டம், இதை நல்லா பார்த்துக்குங்க. தொல்குடி சிறப்பு திட்டம் 2024-25 ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கையில் பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர் வசதி, தெருவிளக்குகள் ஆகிய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் வாழ்வாதாரத்திற்கான பல்வேறு சிறப்பு திட்டங்களின் மூலம் பழங்குடியினரின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்திடவும் தொல்குடி என்ற சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின்படி ஆண்டிற்கு ரூபாய் 250 கோடி வீதம் 4 ஆண்டுகளில் 1000 கோடி மதிப்பீட்டில் செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் தொல்குடி பழங்குடியினர் திட்டம்னா ஒன்றும் இல்லை, யாருக்குன்னா பழங்குடியினருக்காண்டி என்னென்னா உட்கட்டமைப்பை வந்து மேம்படுத்தணும். உட்கட்டமைப்புன்றது வந்து வீடுகள், சாலைகள், குடிநீர் வசதிகள், திருவள்ளுக்கு அடிப்படை வசதிகள் வந்து மேம்படுத்தணும், அவ்வளோதான். இந்த இது முக்கியம். பிரதம மந்திரி பழங்குடியினர் முன்மாதிரி கிராம திட்டம். பிரதம மந்திரியின் பழங்குடியினர் முன்மாதிரி கிராம திட்டம். பிரதான் மந்திரி ஆதி ஆதார்ஸ் கிராம் யோஜனா. ஆதி ஆதார்ஸ் கிராம் யோஜனா. ஆதி அப்படின்னா அதாவது ஆதி அப்படின்னா தொல்குடி அந்த மாதிரி, அதாவது அவங்க பழங்குடியினர். ஆதி அப்படின்னா பழங்குடியினர். அதை மட்டும் நான் வச்சுட்டு எதுக்குன்னா இப்போ கேட்பாங்க, பிற்படுத்தப்பட்டவர்களா, தாழ்த்தப்பட்டவர்களா, இல்லை முன்னேறிய வகுப்பினருக்கா, இல்லை பழங்குடியினருக்கா, அந்த ஸ்கீம் எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்காண்டி பார்த்துங்க, ஏற்கனவே பழங்குடியினருக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. அந்த நம்ம ஏற்கனவே பார்த்து தெரியுமா, அந்த 50 ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்படுத்திட்டு அதே தான் 50 விழுக்காடு அல்லது 500க்கும் அதிகமான பழங்குடியின மக்கள் வசிக்கும் 167 கிராமங்களின் அடிப்படை உட்கட்டமைப்பு தேவைகளை 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்யணும். 50 விழுக்காடு இருக்கணும். இப்போ ஒரு ஊர் இருக்குன்னா 100 பேர் இருக்காங்கன்னா அது 51 பேர் இருக்கணும். 51 பேர் எஸ்டி இருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 5 வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு எல்லாம் உண்டான அனைத்து உட்கட்டமைப்பு வசதியும் மேம்படுத்தி கொடுப்பாங்க. ஸ்கீம் நல்லா பார்த்துக்குங்க. பிரதான் மந்திரி ஆதி ஆதார்ஸ் கிராம் யோஜனா. அழிவின் விளிம்பில் உள்ள பண்டைய பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம். பழங்குடியினர் மக்கள் தொகை வளர்ச்சியில் தேக்கம் அல்லது குறைவு, முழுமையாக வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம், குறைந்த கல்வியை கொண்ட காரணத்தை அடிப்படையாக கொண்டு தோடர், கோத்தர், இருளர், குறும்பர், பனியன் மற்றும் காட்டுநாயகன் ஆகிய 6 இனத்தவர்களின் அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடியினர் என வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். அப்படின்னா அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடியினர் யாராக இருக்காங்கன்னா தோடர், கோத்தர், இருளர், குறும்பர், பனியன், காட்டுநாயக்கன். இவங்க 6 பேர் தான் என்னென்னா அழிவில் விளிம்புள்ள பழங்குடியினர். அடுத்து பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். PM ஜன்மன். பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். ஒன்றிய அரசின் PM ஜன்மன் திட்டம் 9 இணைத்துறைகளுடன் இணைந்து செயல்படுத்தப்படுகிறது. பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் பன்னோக்கு மையம் மல்டி பர்பஸ் சென்ட்ரம் மற்றும் வனவள மையம் வந்தன் விகாஸ் கேந்திரா ஆகிய நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. 60 லட்சத்தில் இருக்குது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா பன்னோக்கு மையங்கள். அந்த பன்னோக்கு மையமும் அந்த வனவள மையமும் ஆரம்பிக்கிறது அந்த பிரதான் மந்திரி ஜன்மன்னா பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படின்னா PM ஜன்மன். ஏதோ தொடர்புன்னு கேட்டாங்க அப்படின்னா பழங்குடியினர், அவ்வளோதான். இந்த பாயிண்ட் விட தெரிஞ்சால் போதும். BN ஜன்மன் அப்படின்றது எதோட தொடர்புடையது அப்படின்னா பழங்குடியினர் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி இந்த ஒன்று மட்டும் பார்த்துங்க. பழங்குடியினர் மற்றும் பிற மரபு வழியாக வனங்களில் குடியிருப்போர்
வன உரிமைகள் அங்கீகரிப்பு சட்டம் 2006, அரசமன்ற ஆட்சிகள் 2006, பழங்குடியினர் மற்றும் பிற மரபு வழியாக வனங்களின் குடியிருப்போர் சட்டம் 2006 அவங்களோட உரிமையை வந்து சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கிறது. எப்போ இருந்து வந்து ஜாதி சான்றிதழ் கொடுக்குறாங்கன்னா 11/11/1989 தான் ஜாதி சான்றிதழ் கொடுக்குறாங்க. யார் கொடுப்பா அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியர் சார் ஆட்சியருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து மெய்த்தன்மைக்கு வந்து மாநில அளவிலான கூராய்ந்து குழு இருக்கும். அதில் வந்து அந்த இதை நல்லா பார்த்துங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு எஸ்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வாங்கிட முடியாது. அதை வாங்கினாலும் நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா ஈஸியாக நமக்கு வந்து டக்குன்னு ப்ரொபேஷன் பண்ணிட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு குழு இருக்கும். அந்த குழு வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்த்து ஆராய்ஞ்சு ஆமாம் அவங்க பழங்குடியினருக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஜெனரஸ் கொடுக்கணும். அப்படி ஜெனரஸ் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து கம்யூனிட்டி ஜெனுவனஸ் ஆகும். இதோட ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா நிறைய பேர் என்ன ஃபேக்காக எஸ்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுனால உண்மையான இருக்கவங்க வந்து நிறையா பாதிக்கப்படுறாங்க. உண்மையான எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து நிறையா பாதிக்கப்படுறதுனால கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. மாநில குழு தலைவர் யாருன்னா அரசு செயலர், கூடுதல் செயலர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை. உறுப்பினர் செயலர் யாருன்னா பழங்குடி நலத்துறை இயக்குனர் மற்றும் துணை வன பாதுகாப்பாளர். அடுத்து வந்து இயக்குனர் பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் மாவட்ட வல்லுநர் உறுப்பினர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. துணை கண்காணிப்பு துணை காவல் டிஎஸ்பி தலைமையில் வந்து இந்த ஜாதி சான்றிதழ் மெய்த்தன்மைக்கு ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு போஸ்டிங் இருக்கும். அவங்களும் போய் விசாரிப்பாங்க. விசாரித்து போஸ்டிங்க்கு வந்து இது பண்ணுவாங்க. அடுத்து பழங்குடியினர் ஆய்வு மையம். பழங்குடியினர் ஆய்வு மையம் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா நீலகிரியில் முபாலாடா என்ற இடத்துல வந்து பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் வந்து தொடங்கியிருக்காங்க. 1983-84 பழங்குடியினர் ஆய்வு மையங்கன்னா நீலகிரி முபாலாடா பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் தாட்கோ இதுக்கு முக்கியம். இது தமிழ்நாடோட கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் வரும். தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மக்கள் சேவை வெற்றிகரமாக அதோட 50 ஆண்டு நிறைவேற்றிருக்கு. இது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி தமிழ்நாடு சிலபஸில் இருக்குது. அதனால் அது கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து 50 ஆண்டு கொண்டாடிருக்காங்க. அப்புறம் 50 ஆண்டு எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1974. தாட்கோ எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1974 1974. இது எந்த ஆண்டு அப்படின்னா 50வது ஆண்டு அப்படின்ற நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. வழக்கம் போல் என்னென்னா கடன் கொடுப்பாங்க. இந்த பள்ளி விடுதி கட்டுவதற்கு தமிழ்நாடு ஆதி திராவிடம் வேறு ஒன்றும் இல்லை. பொருளாதார முன்னேற்ற திட்டங்கள், இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குதல், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறையின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளுதல். தாட்கோ 2023-24 ஆண்டு புதிய முன்னெடுப்புகள். முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம். தாட்கோ மூலம் செயல்படுத்த வந்த பொருளாதார மேம்பாட்டு திட்டம், இளைஞருக்கான சுயவேலைவாய்ப்பு திட்டம், நிலம் மேம்பாட்டு ஆகிய திட்டங்களை ஒருங்கிணைத்து அது மூலம் செயல்படுறதுனால தனியாக ஒன்று கொண்டு வராங்க. முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக மேம்பாட்டு திட்டம் சொல்லி கொண்டு வராங்க. சிஎம் ரைஸ் இளைஞருக்கான சுயவேலைப்பாடு பொருளாதார மேம்பாட்டு திட்டம், இளைஞருக்கான சுயவேலைவாய்ப்பு திட்டம், நிலம் மேம்பாட்டு திட்டம் ஆகியலாம். அடுத்து வந்து 2024 ஆண்டுக்கு தொழில் முனைவு சிறப்பு கண்காட்சி கருத்தரங்கம் டிஎன்பீட் எக்ஸ்போ 2024. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கான தொழில் முனைவோர் சிறப்பு கண்காட்சி கருத்தரங்கம் டிஎன்பீட் எக்ஸ்போ 24 வந்து சென்னையிலோட நந்தம்பாக்கம் நடந்திருக்கு. யாருக்குன்னா ஆதி திராவிடர் சொல்கிறாங்களே எஸ்சி மற்றும் எஸ்டி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான தொழில் முனைவர் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் டிஎன்பீட் எக்ஸ்போ 2024 வந்து முதல்ல சென்னையில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய் மெயின்ஸ் எழுதுறீங்களோ இல்லை அடுத்தது குரூப் 1 குரூப் 2 இதுக்கு எழுதுகிற எல்லாத்துக்குமே நமக்கு ப்ரிலிமினரிஸில் கேட்பாங்க. இப்போ இருக்க எல்லாமே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை மாறிடுச்சு. அப்போ என்னென்னா நம்ம இந்த மணி இதெல்லாம் நிறையா படித்தோம்னா நம்ம ஈஸியாக நம்ம இது பண்ண முடியும். பழங்குடியினர் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம இது பண்ண முடியும். அது எப்பயுமே பழங்குடியினர் சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து வந்து நிலம் வாங்கும் திட்டம் விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதி திராவிட மகளிரை நில உடைமையாக மாற்றி சமூக நிலை உயர்த்தும் வகையில்
2004-2005 ஆண்டு முதல் நிலம் வாங்கும் திட்டமானது மகளிரின் பெயரில் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் வாங்கப்பட வேண்டிய நிலங்கள் பிற இனத்திடமிருந்து வாங்கப்பட வேண்டும். அவ்வாறு வாங்கப்படும் நிலங்களுக்கு முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் செலுத்துவதிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் செலுத்துவதிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது நிலத்தின் சந்தை மதிப்பு உயர்ந்துள்ளதால் இத்திட்டம் திருத்தி அமைக்கப்பட்டு சந்தை மதிப்பில் 50 விழுக்காடு அல்லது அதிகபட்சம் 5 லட்சம் மானியம் வழங்கப்படுகிறது. மானியத்தொகை போக கிரியத்தொகையினை பயனாளிகள் அளிக்க ஏதுவாக தேசிய பட்டியலினத்தோர் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகத்திடமிருந்து நிதியினை பெற்று இந்திய ஓவர்சீஸ் மூலம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வழங்கப்பட்டு வருகிறது. நிலம் ஆதி திராவிடர் விவசாய தொழிலாளர்கள் இல்லாமல் அவங்க நில உடைமையாக மாற்றுறக்காண்டி ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. 2004-2005 வரை செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மகளிர் பேரில் வாங்கணும். முத்திரைத்தாளும் பதிவு கட்டணம் விலக்கு கொடுக்குறாங்க. என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்குங்க, லைட்டாக காதில் கேட்டுக்குங்க. அடுத்து விவசாயிகள் துரித மின் இணைப்பு பெற மானிய உதவி திட்டம் 90 விழுக்காடு மானியம் மற்றும் 10 விழுக்காடு பயனின் பங்களிப்புடன் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து பிரதான் மந்திரி அனுசூசித் ஜாதி அபித்யாயா யோஜனா PM அஜய். இது விரிவான வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்களையும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தல் போன்ற திட்டங்கள் ஒன்றிய நிதியுடன் செயல்பட்டு வருகின்றன. தனிநபருக்கான திட்டத்தொகையில் 50 விழுக்காடு அல்லது 50,000 இதில் எது குறைவானதோ அத்தொகை மானியமாக விடுவிக்கப்படும். பின்னர் வருவாய் ஈட்டும் தொழில்கள் புரிந்திட உதவும் வகையில் வங்கிகள் மூலம் மானியத்துடன் கடன் உதவி வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, பண்பொருள் அங்காடி இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தேசிய பட்டியலினத்தோர் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மூலம் நிதி கடன் உதவி நிறையா ஸ்கீம் இருக்குது. நம்ம SC/ST அவங்கள மேம்படுத்துறதுக்காண்டி எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்குது. இன்னும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லை. இருந்தாங்கன்னா அவங்க இதை முன்னேறிவாங்க. அதை பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்க இன்னும் கொஞ்சம். அடுத்து தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம். தமிழ்நாட்டில் வசிக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாத்தல், அவங்களோட உரிமையை பாதுகாக்கணும், அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வளித்தல் போன்ற பணிகளுக்காக தன்னாட்சி அதிகாரத்துடன் செயல்படும் அமைப்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம் 2021 ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியம். அக்டோபர் 2021 13/10 அக்டோபர் 2021 முதல் செயல்பட்டு வருகிறது. இது முன்னாள் நீதியரசர் தலைமையில் இவ்வாணையம் செயல்பட்டு வருகிறது. இதுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, ஒரு துணைத் தலைவர் இருப்பாங்க, 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதோட பதவி காலம் 3 ஆண்டுகள். எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா 2021 அக்டோபர் மாதம். முன்னாள் நீதியரசர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் நீதியரசர் தலைவராக இருப்பார். ஒரு துணைத் தலைவர் இருப்பார், 4 உறுப்பினர் இருப்பாங்க. அவரோட பதவி காலம் எத்தனை நாள் அப்படின்னா 3 ஆண்டுகள். அடுத்து பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம். இதென்னா நம்ம அரசியலமைப்பு 5வது அட்டவணையின் விதி 4(1) படி பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம் 1961 ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம் எப்போ ஆரம்பித்தாங்க மட்டும் பார்த்துங்க. அவங்களோட நலன் மற்றும் முன்னேற்றத்துக்காண்டி ஆரம்பிச்சுன்னா பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம் 1961 ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு புதுரை வண்ணார் நல வாரியம். தமிழ்நாடு புதுரை வண்ணார் நல வாரியம் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காண்டி அவங்கள மேம்படுத்தணும் அப்படின்றக்காண்டி 2009 ஆரம்பிச்சிருக்காங்க. எந்தெந்த வருஷம் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து தூய்மை பணியாளர் நல வாரியம் 2007 ஆரம்பிச்சிருக்காங்க. 11/6/2007 தூய்மை பணியாளர் நல வாரியம் 2007. தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரியம் இது 11/6/2007 தூய்மை பணியாளர் 7 தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரியம் 2007 வருஷம். அது நரிக்குறவர் நல வாரியம் 2008 நரிக்குறவர் நல வாரியம் 2008. 2023 அது அவங்களை STயில் சேர்த்ததுக்கப்புறம் 30 இனமாக இருக்குங்கன்னே பார்த்தோம். கீழே பார்த்தோம். இந்த பார்த்துங்க மொத்தம் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள். செலவு இதெல்லாம் போக மொத்தம் வருவாய் எவ்வளோ அப்படின்னா 2,872 மூலதனம் 833 50 மொத்தம் 3,706 மொத்தம் 3,706 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க பழங்குடி நல வாரியத்துக்கு. நன்றி. மிச்சம் இன்னும் ஆதி திராவிடர் இருக்குது, அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் அருண் மயிலன் சேனலில் இருந்து.